தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 22வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தெய்வீக இறை இரக்கத்தை முழுமையாய் சுவைத்து அனுபவிக்க, இரக்கத்திற்கு எதிராக நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பை கேட்க, இறைவனோடு இணைந்து புது வாழ்வை பெற்றுக்கொள்ள தந்தையோடு ஒப்புரவாக கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்புயர்வற்ற நாள் இந்த முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பை நினைத்து இறை புகழ் பாட நமக்காய் குத்தி திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த விழாவிலே நாமும் குடிகொண்டு இறைவனுடைய அன்பிலே நிலைத்து வாழ நமக்கு துணை புரிகின்ற ஒரு ஒப்புயர்வற்ற நாள் இந்த நாள். ஆகவே இந்த நாளிலே இயேசுவின் இதய இரக்கத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இரக்கத்தினாலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக, நாம் பலவீனர்களாக இருந்த போதும், நாம் பாவத்தில் வீழ்ந்திருந்த போதும், நாம் குற்றம் குறை செய்த போதும் கடவுள் நம்மை மறவாமல், நம்மை விட்டு விலகாமல், நமக்காய் திறக்கப்பட்ட இதயத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய இதய அன்பை நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதோடு கூட அந்த இயேசுவின் தெய்வீக இதய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கிற, அந்த இதய துடிப்பிற்கு, அந்த கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய பாவ பலவீனம் நினைத்து அதற்காக உண்மையான மன வருத்தத்தோடு கடவுள் மன்னிப்பை கேட்போம். அந்த இதயத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக, மற்ற மதத்தினராலும் கிறிஸ்தவர்களினாலும் செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது, அவரோடு உறவாடுவது, அவரை ஆராதிப்பது, அவரை துதி கன மகிமை ஏறெடுப்பது, இதன் வழியாக நம்மால் இயன்ற காரியங்களை செய்து மனுக்குலத்திற்கு இறை இரக்கத்தையும் இறை மன்னிப்பையும் பெற்றுத்தர இந்த நாளை பயன்படுத்துவோம். அதோடு கூட இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை நினைவு கூறுகின்றோம். ஏணிப்படிகளாக இருந்து தன்னிடம் வருகின்ற அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு நிலையிலே அவர்களை உயர்த்தி அவர்கள் மேன்மையை கண்டு மகிழ்கின்ற ஒரே இனம் ஆசிரிய இனம். தான் இருந்த இடத்திலே நின்று வருகின்ற மாணவர்களை எல்லாம் உயர்த்தி மேன்மைப்படுத்துகின்ற, அவர்களை நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்குகின்ற, அவர்களை ஒளிந்திருக்கின்ற கலை திறன்களை வெளிப்படுத்தி அவர்களை வாழ்வில் மேன்மை காண்கின்ற ஒரு சிற்பியாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆகவே இந்த நாளில் நல்ல ஆசிரியராக இருக்கின்ற ஆண்டவன் கரங்களிலே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆசிரியர்களுக்காக நாம் கடவுள் நோக்கி மன்றாடுவோம். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து இறைவன் ஆசீர்வதிக்கும். அவர்கள் தொடர்ந்து இயேசுவை போல நல்ல ஆசிரியர்களாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை நல்ல முறையில் வழி நடத்துகின்ற நல்ல வழிகாட்டிகளாக இருக்க, தன் வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல முன்மாதிரிகளாக இருக்க இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று ஆசீர்வனை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை அருளோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவில் முழுவதுமாக பவுலடியார் இந்த 5 வசனங்களிலே சுருக்கி கூறிவிட்டார். கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவன், ஏனெனில் நானே வழியும் உண்மையும் என்று சொன்ன, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொன்ன இயேசுவின் வழியாக, இயேசுவோடு, இயேசுவினால் நாம் தந்தையினுடைய அன்பை சுவைக்கின்றோம், தந்தையோடு ஒப்புரவாகின்றோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மத்திய நற்செய்தி 16:16 பேதுரு சொல்லுவார், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுவார். இது இயேசுவை அனுபவித்த பேதுருவுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இயேசு வீட்டிலிருந்து பிற்பாடு தோமாவுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய இறை அனுபவத்தை, கிறிஸ்து அனுபவத்தை தோமையார் வெளிப்படுத்துகின்றார். அதே போல பவுலடியாரும் தான் அனுபவித்த இயேசு யார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக, கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளின் சாயல்.
ஏசு சொல்லுவார் அல்லவா, தந்தை எவரும் கண்டதில்லை, என்னை காண்பவன் தந்தையை காண்பதை போல என்று சொல்லுவாரே, அதே போல கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்ற தந்தையுடைய சாயலாக நாம் காண்கின்ற தெய்வமாக வெளிப்படுத்தியவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. விடுதலை பயணங்களை படிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலைக்காக விலையாக கொடுக்கப்பட்டது எகிப்தியருடைய தலைப்பேனுடைய உயிர். அதே போலவே மனித குலத்திற்கு மீட்பிற்கு தலையும் முதலுமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய மீட்பிற்கு, நம்முடைய ஜென்ம பாவத்திற்கு விலையாக கொடுக்கப்பட்டது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர். ஆகவே தான் இவ்வாறு சொல்கிறார், படைப்பு அனைத்திலும் தலைப்பேர் அவரே. ஏனெனில் இறந்து உயிர்த்தெழுந்தவரும் அவர் தலைப்பேராக இருக்கின்ற சொல்லப்படுகிறது. இந்த இறந்து உயிர்ப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை பெற்றுக் கொடுத்தார், நம் ஒவ்வொருவருக்கு விலையாக தன் உயிரை கொடுத்தார் என்று சொல்லி படைப்பு அனைத்திலும் தலைப்பேர் என்று சொல்லுகின்றார். அடுத்து அனைத்தும் இவராலேயே உண்டாயின. யோவான் 10:1 படிக்கின்ற பொழுது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகி இருந்தது என்று சொன்ன யோவான், அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரிலே உண்டாயின என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் திருப்பாடல் 33:9 படிக்கிற பொழுது, அவர் சொல்ல அனைத்தும் உண்டாயினும், அவர் கட்டளையிட அனைத்தும் படைக்கப்படும் என்று சொல்வதை போல பவுலடியார் சொல்லுகின்றார், இந்த உலகில் இருக்கின்ற மண்ணில் உள்ளவை, கற்புலன் ஆகின்றவை, பார்க்கக்கூடியவை, பார்க்க முடியாதவை, அரியணையில் அமர்வோ, தலைமைதான், இப்படி அனைத்துமே, விண்ணும் மண்ணும் அனைத்தும் கிறிஸ்துவில் உருவானது, கிறிஸ்துவால் படைக்கப்பட்டது என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய மைய கருத்தை இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதோடு கூட அவரால் படைக்கப்பட்ட அனைத்தும் வீழ்ந்த பொழுது அவராலேயே மீண்டும் தந்தையோடு ஒப்புரவாக இறைவன் திருவுளம் கொண்டார் என்று சொல்லுகின்றார். யோவான் 3:16-17 இந்த உலகை நேசித்த கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்காக அனுப்பினார். எதற்காக? இந்த உலகை மீட்டுக் கொள்வதற்காக, மீண்டும் தன்னோடு ஒப்புரவாக்குவதற்காக. இப்படி அனுப்பப்பட்ட இறைமகன் இயேசு தன் இரத்தத்தை விலையாக கொடுத்து தந்தையோடு நம்மை மீண்டும் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். இப்படி தன் இரத்தத்தை கொடுத்து கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கின்ற உரிமை நமக்கு பெற்றுக் கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் தந்தையோடு மீண்டும் இணைத்திருக்கிறார் என்கின்ற கிறிஸ்துவின் சாரத்தை முழுவதுமாக பவுலடியார் சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் படைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் தந்தையோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். நமக்காக இறைவன் சிந்திய ரத்தமும் நமக்கு அவர் கொடுத்த அவருடைய இன்னுயிரும் வீண் போய்விடக்கூடாது. ஏசு சொல்லுவார் அல்லவா, பன்றியின் முன்னால் தூக்கி வீசப்பட்ட முத்துகளைப் போல அவருடைய அந்த இறப்பும் அவருடைய மீட்பின் விலையும் வீண் போய்விடக்கூடாது. தந்தையோடு ஒப்புரவாக்குவோம், தந்தையோடு இணைந்திடுவோம், இறைவனுடைய சொந்த மக்களாய் வாழ்ந்திடுவோம். அதன் வழியாக இறை திட்டம் நம் வாழ்விலும் இந்த உலகிலும் நிறைவேறட்டும். இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்பனையும், இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலையும், இயேசுவின் ரத்தம் நமக்கு நிறை ஆசிரியம் பெற்றுக் கொடுக்கட்டும். இயேசு அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.